எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ்ல இன்றைக்கி ரெண்டாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ரெண்டாவது ப்ரோமோ அதே தான், அந்த இடுப்பில் கையை வைக்கிறமேன்ற பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா வந்து ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். யார் ஓகே சொன்னால் என்ன சொன்னான்ட்டு ஜாக்லின் வந்து கேட்குறாங்க. உடனே வந்து ஆனந்தி சௌந்தர்யா தான் எங்களுக்கு ஓகே ஓகே அப்படின்னு சொன்னால் கேர்ள்ஸுக்கெல்லாம் ஓகேன்னு சொன்னான்னு முக்கால் பேசுகிறாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா டிஸ்கஷன் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அணிலாம் உள்ளே போகிறாங்க. அதில் பவித்ரா மட்டும் மறந்துட்டு போயிட்டாங்க. ஐயா இங்கே பவித்ரா வந்து கத்துறாங்க, எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஓகே ஓகே நானும் தலையாட்டிட்டு கை தூக்குறதா அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம தானே டாஸ்க் பண்ணுறோம், அதனால தான் நான் ஓகேன்னு சொன்னேன் அப்படின்ட்டு சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க. அப்போ அவங்களே கூப்பிட்டு போய் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு பவித்ரா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதோட வந்து பார்த்தோன்னா இந்த ப்ரோமோ வந்து ஃபினிஷ் ஆகுது. இல்லை நான் கேட்குறேன், இல்லை இடுப்பில் கையை வைக்கிறதுக்கு என்னடா இருக்குது, உங்களை தலைகையிலே நடக்க சொல்கிறாங்க, இடுப்பில் கையை வச்சுட்டு போனால் தான் என்ன? ஓகேவா. போன டைம் அந்த பாய்ஸ் அந்த டீம் அந்த பக்கம் கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து இந்த பக்கம் டாஸ்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி என்ன சொன்னார், பண்ணி தான் பாருங்களேன், பண்ணால் தான் என்ன ஆக போகுது அப்படின்ட்டு நிறைய ஆடியன்ஸ்லாம் கூட சொன்னாங்க. இதில் என்ன இருக்குது, பண்ணி தான் பாருங்களேன், இது என்னமோ கையை எடுத்துக்கிட்டு சாவர மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இது ஒரு விஷயம்ன்ட்டு இவ்வளோ ஆள் இழுத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த ப்ரோமோவில் வேறு போட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரில. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது போல் பிக் பாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.